ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மினி விலாக் 74. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, பிரேமா மெஸ் தூத்துக்குடியில் வந்து ஒரு ஃபிஷ்ஷுக்குன்னே ஒரு பேர் போட்ட ஒரு ஹோட்டல் இருக்குது. அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அதோட எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் இது, ஓகேவா? அண்ட் இங்கே பிரேமா மெஸ் பார்த்திங்கன்னா சண்டே க்ளோஸ்டு அண்ட் எப்போவுமே ஆஃப்டர்நூன் மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயிலுமே நான் கூகுள்லேருந்து உங்களுக்கு ஷேர் எடுத்திருக்கேன். நான் வந்து வெள்ளிக்கிழமை வாக்கில் போகணும். அண்ட் இதில் போய் நின்று தான் நம்ம சாப்பிட முடியும். அந்த அளவுக்குலாம் ஃப்ரீயாக இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். நம்ம நாங்களே ஒரு 1/4 மணி நேரம் நின்று தான் சாப்பிட்டோம். இது நாங்கள் 5th டைம் சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டோட அப்பா தான் அங்கே கூட்டு போனாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு ஸ்மெல், சில ஹோட்டலில் மீன் சாப்பிட்டா ஸ்மெல் வரும்ல, அப்படிலாம் வரவே வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே மீனோட கவிச்சி எதுவுமே இருக்காது. அண்ட் மீன் குழம்புல கூட குழம்புல கூட நம்மளுக்கு வந்து நிறையா மீன் போடுவாங்க, ஓகேவா? சாலை மீன், நெத்திர மீன் எது இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு 4-5 பீஸ் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. அண்ட் இங்கே சிக்கன், மட்டன், வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாமே இருக்குது. கேபேஜ் கூட்டு ரொம்ப ஃபேவரெட்டு இருந்துச்சு. இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து. அப்புறம் துவையலும் வச்சுருந்தாங்க. அண்ட் துண்டு மீனும் இருந்துச்சு. அப்புறம் வந்து நெத்திலி மீனும் இருந்து எல்லாமே சாப்பிட்டோம். இறால் வந்து செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்டு மற்றவங்க சாப்பிட்டவங்க மட்டனும், என் தம்பியெலாம் மட்டன் சாப்பிட்டோம், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துனாங்க. ஸோ இங்கே வந்து வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. யாராவது ஃபிஷ் சாப்பிட்றவங்க யாராவது இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களோ நல்லா ருசியாக சாப்பிடணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அப்புறம் வந்து நாங்கள் ஃபைனலாக வந்து இறாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு ஆம்லேட்டோட என்னோடய லஞ்சை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹைலைட்டே பார்த்திங்கன்னா, நமக்கு கடலை மிட்டாய் கொடுப்பாங்க ஸ்வீட்டுக்கு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பில் கிட்டத்தட்ட 2250 ரூபா கிட்ட வந்துருச்சு. 5 பேர் சாப்பிட்டோம். அண்ட் ஃபைனலாக நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அண்டு ரொம்ப ஃபில்லாக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ யாராவது நீங்கள் வந்து இங்கே தூத்துக்குடி ரோட் சைடில் வந்து வருவீங்க, இல்லைனா பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்கீங்க, யாருக்காவது நல்ல மீன் குழம்பு சாப்பிடணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.